ஆடூர் மாதவாச்சாரியார் சுவாமியிடம் ரகசிய கிரந்த காலட்சேபங்களையும் அன்வயித்துள்ளார். ஸ்ரீ உவே லட்சுமி குமார தாத்தாச்சாரியார் சுவாமியின் வழிகாட்டுதலின் பேரில் அநேக பகவத் விஷயத்தையும் கீதா பாஷ்யத்தையும் காலட்சேபமாக வழங்கி வருகிறார். மேலும் அவர் சம்பிரதாய சோஸ்திர போட்டிகளிலும் பங்கு கொண்டுள்ளார் என்பது அவருக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது. அம்மங்காரை பற்றி அடியேனின் சிறிய புத்திக்கு எட்டிய வரை ஒரு சிலவற்றை உரைத்திருக்கிறேன். அம்மங்காரின் திருப்பாத கமலங்களில் அடிவீழ்ச்சி விண்ணப்பம் செய்து ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் வைபவம் என்ற தலைப்பில் உபன்யாசம் சாதித்து அருளுமாறு பிரார்த்தித்து அமைகிறேன். சுவாகதம் சுஸ்வாகதம் அம்மங்கார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. மாறி மாறாத தன்னம்மலை வெங்கடத்து அண்ணலை வாரி மாறாத பைம்பூம்பொழில் சூழ் குருகூர் நகர் பாரிமாறன் சிறகோபன் சொல்லாய தீர்ப்பத்தால் வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே. நம ஸ்ரீரங்க நாயக்கை நித்ரூ விப்ரம வேததः ஈசேஷிதவ்ய வைஷம்ய இன்னோன்னதம் இதம் ஜகத் ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜக ஸ்ரீரங்கேஷயமாஸ்ரயே சிந்தாமணி விபோத்பாந்தம் உத்சங்கே அனந்தபுரிணः மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் பக்ஷப்பீடீம் மதுவிஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானு ஸ்ரவிதமஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோமூர்த்திம் ஸ்ரீமச்சரணः த்வாம் சரண்யாம் பிரபத்யே. எந்தை ராமானுஜ முனி கைங்கரி சபா அடியார் குழாங்களுக்கு அடியேனின் நமஸ்காரங்கள். இந்த அடியேனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சுதாசகி வைபவம். அதாவது சுதாசகி அப்படிங்கிற திருநாமத்தை ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல தாயாருக்கு ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்கு அளித்துள்ளார். சுதாசகி அப்படின்னா அமிர்தத்தோட கூட பிறந்தவள். பெருமாள் ஷீராப்திய மத்தனம் பண்ணும் போது அமிர்தம் வந்தது, அந்த அமிர்தத்தோடு கூட பிறந்தவள் அப்படின்னு இந்த இடத்துல சுதாசகி சிஷலிஷே தவப்ரூலதா அப்படின்னு தாயார விழிக்கிற சுதாசகி அப்படின்னு. அதையே ரங்கநாச்சியார் திருநாமமா கொண்டு இன்னைக்கு ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படின்னு பட்டர் சாதிச்ச அந்த ரங்கநாச்சியார் வைபவத்தை நம்ம சற்றே அனுபவிப்போம். ஒரு பிரபந்தனுக்கு இங்க பிரபத்தி பண்ண உடனே என்ன கைங்கரியம் உத்தரத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தா, இருக்கும் நாள் புகந்துள்ள நிலங்களிலே பிரவணனாய் குணானுபவ கைங்கரியங்களே பொழுதுபோக்காக இருக்கையும். அப்படின்னா ஒரு பிரபலனா இருக்கிறவன் பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்ற உகந்தருளை நிலங்களிலே பிரவணனாய் அப்படின்னு உகந்தருளை நிலங்கள்னு திவ்யதேசங்களை சொல்றா. அதுல ஆசையோட குண அனுபவம் எம்பெருமான் பிராட்டியோட கூடின எம்பெருமானோட குண அனுபவத்தை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ற. மேலும் துவயமத்தானுசந்தானேன சக சதா ஏவம் பக்தா யாவத் சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்ர அப்படின்னு நம்பெருமாள் உடையவருக்கு ஒரு நியமனம் பண்ணினார். அதையே பிரபன்னா எல்லாரும் என்ன பண்ணணும், துவயத்தை எப்பவும் அத்தானுசந்தானத்தோட அனுசந்திச்சுட்டே இருக்கணும். நம்ம பூர்வர்களோட அதரங்கள்லாம் குறித்த அதரமா இருக்குமா, எப்பவுமே துவயத்தை சொல்லிண்டே இருப்பாளாம். அவளுக்கு துவயம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, அப்படி இருந்தாலாம் அனுப்ப பூர்வர்கள்லாம். அது போல நாமளும் எப்பவும் துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு எம்பெருமானோட பிராட்டியோடு கூடின எம்பெருமானின் குணானுபவமே பண்ணிட்டு இருக்கணும். அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பிராட்டியோட கூடின இந்த எம்பெருமானோட குண அனுபவத்தை நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு தொடங்குறோம். இப்போ எம்பெருமானோட குணத்தை கூட அளவிட முடியும், ஆனா பிராட்டியோட குணத்தை அளவிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. சுவாமி தேசிகன் பாதுகா சாதிக்கிற நித்தேஷம் அம்பரதளம் எதி பத்திரிகாஸ்யாத் சப்தார்ணவி எதி சமேத்திய மஷி பவித்ரி பக்திரா சஹஸ்ரவதனஹ புருஷஸ்வயம் தே விக்கேத ரங்கபதி பாதுகையோ துகம் தத்து அப்படின்னு சாதிக்கிறார். என்னன்னா நிசேஷம் அம்பரதளம் எதி பத்திரிகாஸ்யாத், இந்த ஆகாயத்தையே பெரிய காகிதமா ஆக்கி அதுல சப்தார்ணவி அப்படிங்கிற 7 கடல்களை கொண்டு மையா கொடுத்தாலும் சொல்றவன் யாரு, வக்ரா சஹஸ்ரவதனகா அப்படின்னு ஆதிசேஷனே சொன்னா கூட இந்த பாதுகையோட பெருமையை நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சாதிக்கிறார். அது போல ஆழ்வாரும் பேசுவார், அவ்வளவே பேசுவார். யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாளோ குணத்தை அவ்வளவே
பேசுவார். அவளுக்கு என்ன சக்தி இருக்கோ அதுதான் பேச முடியும் அப்படிங்கிற. அது போல எம்பெருமானோட குணத்தை தான் தன் பெருமை அறியாதார் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். எம்பெருமானை சர்வஜன் அவனுக்கே அவனோட பெருமை தெரியாதான். அது போல இங்க ஆழ்வான் என்ன சொல்றார், கூறத்தாழ்வான், ஹரினா உன்னோட மகிமைய ஹரினா அப்படின்னா நியாயத்தே அப்படின்னா, ஹரி கூட உன்னோட அந்த பெருமையை அறிய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. நீயும் அறிய மாட்டாய், உன் கணவனான ரங்கநாதனும் அறிய மாட்டான் அப்படின்னு தாயாரோட குணத்தையோ ஸ்வரூபத்தையோ ரூபத்தையோ அறியணும் அப்படின்னு நினைச்சா அது நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு இங்க சாதிக்கிறார் ஆழ்வார். இப்படி தாயாரோட குணங்களை அனுபவிக்க முடியலனாலும் யதாமதி யதாசக்தி நான் படைத்த பயன் நமக்கு இருக்கும் நாள் இப்படி குணங்களையே அனுசந்திச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த நவராத்திரியில சற்றே தாயாரோட குண அனுபவத்தை நம்ம தொடங்கலாம். வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, பிராட்டியோட பெருமையை பேசுறது வேதங்கள் தான். ஸ்ரீ சுத்தம், பூசுத்தம், நீடா சுத்தம் அப்படின்னு மேதா சுத்தம், ஸ்ரத்தா சுத்தம், இப்படி பல சுத்தங்கள் மூலமா பிராட்டியோட பெருமையை பேசுறது. இந்திரன் என்ன ஸ்துதி பண்றார், இந்திரன் வந்து ஸ்ரீ ஸ்துதி அப்படின்னு தாயாரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்றார். அது போல ஆழ்வார்கள்லாம் அவளோட பெருமைய போதம செல்வ குழந்து புனர்திருவள்ளரையானை அப்படின்னு பங்கையத்தாள் திரு அப்படின்னு பங்கையத்தாள் அருளும் அப்படின்னு இப்படி பலவாறு இந்த தாயாரோட பெருமையெல்லாம் ஆழ்வார்கள் பேசிட்டே வரா. ஒன்றடியால் திருமகளும் நிலா நிற்பன்னு ஆழ்வாரோட பாசுரங்கள்ல அங்கங்க பிராட்டியோட வைபவம் காட்டப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம் நம்ம எடுத்துட்டோம்னா முதல்ல நமக்கு இந்த ஸ்தோத்திரத்தை கொடுத்தவர் ஆள வந்தார். அவர் 4 ஸ்லோகங்கள் கொண்ட சதுஸ்லோகி காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதி சத்யாசனம் வாகனம் அப்படின்னு தொடங்கி சதுஸ்லோகி அப்படின்னு பிராட்டி விஷயமாக ஒரு ஸ்தோத்திரகனம் பண்ணினார். அவருக்கு பின்னாடி அவரோட ராமானுஜர் உடையவர் என்ன பண்றார், பகவன் நாராயணா அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குணவிபவ ஐஸ்வர்ய அப்படின்னு தொடங்கி சரணாகத்துல இவளோட பெருமையை பேசுறார். ராமானுஜரோட சிஷ்யரான ஸ்ரீ கூறத்தாழ்வான் அவர் ஸ்ரீஸ்தவம் அப்படின்னு தாயாரின் பெருமையை பேசுறார். இது கூறத்தாழ்வான் சுவாமி கூறத்தாழ்வானோட திருக்குமாரரான ஸ்ரீ பராசர பட்டர் அவர் ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படிங்கிறத அருளிச்சிருக்கிறார் இந்த தாயார் விஷயமாக. அது போல இவருக்கு அப்புறம் அவதரித்த பட்டருக்கு அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அவதரிச்சவர் சுவாமி தேசிகர். அவர் இந்த ஸ்ரீஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் பண்ணி அருளி இருக்கார். இந்த பட்டரோட அந்த ஸ்ரீகுணரத்ன கோஷத்தை அடிவுட்டியே இந்த ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிறத அவர் பண்ணியிருக்கார். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே அப்படின்னு இந்த ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படிங்கறது அருளி செஞ்சவர் ஸ்ரீ பராசர பட்டர். அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா, ஸ்ரீ ரங்கநாதனுக்கு புரோஹித கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். அப்பேற்பட்ட அந்த பட்டர் ஸ்ரீவத்சாங்க சுத அப்படின்னு ஸ்ரீ கூறத்தாழ்வானோட திருக்குமாரர் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல தனியல்ல. என்ன ஸ்ரீமத்துவம் அவருக்கு அப்படின்னா, எம்பெருமான் ரங்கநாதனுக்கு புறப்பாடுன்னா பட்டர் சொன்னாதான் புறப்பாடு. நம்பெருமானுக்கு கைங்கரியங்கள்னா பட்டர் சொன்னாதான் அந்த கைங்கரியங்கள். அந்தந்த கைங்கரியங்கள் என்னென்னலாம் நம்பெருமானுக்கு உண்டோ அத்தனை கைங்கரியமா அவர் காலத்துல அவர் இருந்து பண்ணுவாராம். எம்பெருமானுக்கு தளிக புறப்பாடு எல்லாத்துலயும் தான் முன்னின்று பண்ணுவாராம். அதை விட இன்னொரு ஸ்ரீமத்துவம் என்னன்னா, இவர் குழந்தை பிறந்துதான் ஆழ்வானுக்கு அரவண பிரசாதம் நம்பெருமானோட அரவண பிரசாதத்தோட மகிமையாலே இந்த பட்டர் பிறந்தார். அதுவே ஒரு ஸ்ரீமத்துவம். அந்த அரவண பிரசாதத்தோட அனுகிரகம் பட்டர் சுவாமி ஸ்ரீ பராசர பட்டர் பிறந்தார். அவரை இந்த திருமணத்தூண்னு சொல்லப்படுற அந்த தூளி, அது நடுவுல அந்த திருமணத்தூண் இருக்கும் கர்ப்பகிரகத்துல, அதுல தூளி கட்டி ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் நம்பெருமாளுமே இவரை வளர்த்தாராம். அதனால அப்படிப்பட்ட ஸ்ரீமத் ரங்கராஜ கமலாபத லாலிதத்வம் அப்படின்னு தன்னைதானே சாதிச்சுட்டு இருக்க. அவளால வளர்க்கப்பட்டவள் தாயார் மஞ்சள் குடிநீர் குடித்து வளர்ந்த பிள்ளை இவர். இப்படி இவ்வளவு ஸ்ரீமத்துவம் உடைய அந்த ஸ்ரீ பராசர பட்டர் அவரை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த பட்டரோட வைபவத்தை தொடர்ந்து இவர் அருளி செய்த ஸ்ரீ குணரத்ன கோஷம். முதல்ல ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்னா என்ன? ஸ்ரீனா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியோட குண ரத்னங்கள், குணமாகிய ரத்னங்களை ஒரு பேழையில போட்டு நமக்காக கொடுத்தாராம் எம்பெருமான். ஸ்ரீ பராசர பட்டர் அனுபவிக்கிறதுக்கோசரம் நமக்கு கொடுத்தாராம். நமக்கு இன்னைக்கு இந்த நவராத்திரியில இந்த குண அனுபவங்கள் அந்த பேழையாகி அந்த ஸ்ரீ குணரத்ன கோஷத்தை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றிருந்தோம்.
அப்படி என்ன குணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாயாருக்கு எம்பெருமானுக்கே இல்லாத ஒரு குணம் என்னன்னா புருஷகாரத்துவம் அப்படிங்கிறது. எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் குணங்கள் பொதுவா எல்லாமே சமமா இருந்தாலும் இந்த புருஷகாரத்துவம் அப்படிங்கிறது இவளுக்கு மட்டுமே ஆனது. நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்தில் சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது நம்ம ஜீவர்கள்லாம் நிறைய குற்றங்கள் செஞ்சுட்டு பெருமாள் முன்னாடி போய் நிக்கிறோம். அப்ப பெருமாள் சீர்றோம், நம்மள பார்த்து கோபப்படுறோம். அப்போ இவ என்ன பண்றா, நமக்கோசரம் பரிந்து பேசி தன் அழகாலும் குணத்தாலும் அந்த பெருமாளை நம்மளோட குற்றங்களை பொறுக்கும்படி செய்கிறாளாம். அதுதான் புருஷகாரம். நமக்கோசரம் பரிந்து பேசுகை புருஷகாரம், சிபாரிசு பண்ணுகை அதுதான் புருஷகாரம். பெருமாளுக்கு போய் யாருக்கிட்டையும் சிபாரிசு பண்ணணுங்கிற அந்த குணம் தேவையில்லை. ஆனா பிராட்டிக்கு அது கண்டிப்பா அந்த குணம்ங்கிறது ஒரு ஏற்றம் அப்படின்னு அவளுக்கு சொல்லக்கூடிய ஒரு குணம்ங்கிறது இந்த புருஷகாரம். இப்ப அவளுக்கு நித்தியம் அஜ்ஞாத நிக்கிரகம் அப்படின்னு சொல்றார் தாயார. என்னன்னா நிக்கிரகம்ங்கிறதே அவளுக்கு தெரியாதான் தாயாருக்கு. பெருமாளாவது தண்டதரன், நம்ம குற்றம் செஞ்சா தண்டிப்பான். ஆனா தாயார் எந்த அவளுக்கு நிக்கிரகம்னாலே என்னன்னே தெரியாதான். அப்படி நம்ம கோவில் எல்லாம் போறோம். இப்போ அப்படி கோயில்ல போகும்போது அர்ச்சா விக்கிரகத்தை சேவிக்கும் போது பார்த்தோம்னா அர்ச்சா விக்கிரக உற்சவமூர்த்தி கூட மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி 3 பேர் இருப்பா. அவ 3 பேரும் சேர்ந்து இருக்கும் போது பெருமாள் நம்ம போய் நிக்கிறோம். நிறைய குற்றங்கள் பாவங்கள் செஞ்சுட்டு நம்ம போய் நிக்கிறோம் பெருமாள் முன்னாடி. அப்ப போய் இது மாதிரி நான் பண்ண பாவங்கள் எல்லாம் அவன்கிட்ட சொல்லும் போது அவன் தனியா இருந்தானா தண்டனை கொடுத்துருவான். அப்போ இவள் மகாலட்சுமி நமக்கு இந்த உலகத்துல குற்றம் செய்யாதவர்கள் யார் அப்படின்னு கேக்குறாளாம். குற்றமே செய்யாதவான்னு நீ பாக்கணும்னா யாருமே உனக்கு கிடைக்க மாட்டா மக்கள் அப்படின்னு சொல்றா. சரி, இவ எப்ப பாரு இந்த ஜீவர்களுக்கு பறிஞ்சுதான் பேசிட்டு இருக்கா, அதனால நம்ம இவ பக்கம் பார்க்க வேண்டாம், நம்ம பூமாதேவியை பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறான். அவ சொல்றா, குற்றம் செஞ்சுட்டாவது வந்தானோன்னு அவனை ஏத்துக்கிறதுதான் உனக்கு நல்லது அப்படின்றாளாம் தாயார் பூமாதேவி. அதையும் தாண்டி இவனும் இப்படி பேசுறாளே அப்படின்னு நீலாதேவிய பார்த்தானா. நீலாதேவி தான் குற்றம்னு ஒண்ணு இருக்கா உலகத்துல செய்யறதுக்கு அப்படின்னாலாம். அப்ப பெருமாள் இவ 3 பேரும் இவள் நம்ம இந்த ஜீவனுக்கு இப்படி பகிஞ்சு பேசுறாளே, அப்ப அவனை ரட்சிக்காம விடலாமா அப்படின்னு சொல்லி இந்த தாயார் பக்கத்துல இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த தண்டனையில இருந்து நம்ம தப்பிக்கிறோம். பெருமாளும் வேற வழி இல்லாம நம்ம ரட்சிக்கிறான். இந்த 3 தாயாரும் கூட இருக்கிறதுனால. இதுல பிரதான மகிழ்ச்சி ஸ்ரீதேவி தான். அவர் அங்க ரங்கநாச்சியாரா எழுந்தொள்ளிருக்கா. இதுல முதல் ஸ்லோகம் ஸ்ரீயை சமஸ்த சிதசித்விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரி பிராலோகை சார்த்தயந்தை கிருதோஞ்சலி அப்படின்னு இதுல என்ன சொல்றா, ஸ்ரீயை அப்படின்னு எடுக்கிற முதல்ல இங்க ஸ்ரீயை சமஸ்த சிதசித் ஸ்ரீங்கிற திருநாமத்தை எடுக்கிற. இப்ப இந்த ஸ்ரீங்கிற ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படிங்கிறது ரங்கநாச்சியாரை பத்தினது தானே. அப்போ ரங்கநாச்சியார் குணரத்ன கோஷம் அப்படின்னு வச்சிருக்கலாமே, அதை விட்டு ஏன் ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்னு வச்சார் அப்படின்னா, இந்த நாராயண சப்தத்தை மத்த எல்லா திருநாமத்தையும் எல்லா தேவர்களுக்கும் பொருத்திடலாம். ஆனா இந்த நாராயண சப்தத்தை மட்டும் எம்பெருமான் ஸ்ரீபதிக்கு மட்டும்தான் பொருத்த முடியும். அத வேற யாருக்கும் அந்த நாராயண சப்தம் பொருந்தாது. அது போல இங்க இந்த ஸ்ரீங்கிற சப்தம் வேற யாருக்கும் பொருந்தாது. ரங்கநாச்சியாருக்கு மட்டும்தான் பொருந்தும். மகாலட்சுமி ஒருத்திக்குதான் பொருந்தும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த திருநாமத்தை எடுத்திருக்கார். ஸ்ரீயை சமஸ்த விதான வியசனம் ஹரேஹே அப்படின்னு எடுத்திருக்கார். என்னன்னா ஸ்ரீ சமஸ்த சிதத்தி ஒரு வியசனம் ஏற்படுறதா, ஒரு ஆயாசம் ஏற்படுறதா எம்பெருமானு சித்து அச்சித்து இதெல்லாம் படைச்சு சிருஷ்டி பண்ணி எம்பெருமானுக்கு ஒரு வியசனம் ஏற்படுறது. என்ன வியசனம் அப்படின்னா ஒரு ஆயாசம் ஏற்படுறது. என்னன்னா இந்த ஜீவர்கள்லாம் இப்படி கல்லு போல கட்ட போல இருக்காளே, இவாளெல்லாம் சிருஷ்டிக்கிறோமே, இவாளெல்லாம் சம்சாரத்துல போய் முழுகிட போறாளே, அப்படி முழுகினானா இவாளெல்லாம் நம்மள அடையறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுமே, ரொம்ப காலம் ஆகுமே, என்னைக்கு அடைய போறா இவா அப்படின்னு அவனுக்கு ஒரு வியசனம் ஏற்படுறதான். அந்த வியசனத்தை போக்குகிறாள் தாயார். மேலும் பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு உடனே சிருஷ்டி பண்ணிடுறான் பெருமாள். நிமிஷத்துல சங்கல்பம் மாத்திரத்திலேயே சிருஷ்டி பண்ணிடுறான். ஆனா அப்படி இருக்கிற பெருமாளுக்கு என்ன வியசனம் அப்படின்னா, அவன் அந்த வியூகத்துல அதை சிருஷ்டி பண்றதே ஒரு வியசனம் அவனுக்கு. அந்த வியசனத்தை போக்குறான். இதெல்லாம் எதுக்கு பண்றான் அந்த சிருஷ்டி எல்லாம்? இந்த தாயார் தூண்டுதலின் பேர்லதான் பண்றான். இந்த தாயார் கல்லு போல கட்ட போல நம்ம அவனோட சேர்ந்துருப்போமா? அப்போ இந்த தாயாருக்கு ஒரு கருணை, இந்த பெருமாளோட திருவுள்ளத்துல இருக்கிற கருணைய தூண்டுறாராம். இவாள்லாம் இப்படியே கல்லு போல கட்ட போல இருந்துட்டே இருந்தா என்னைக்கு உஜ்ஜீவன் அடையிறது, என்னைக்கு நம்மள சேர்றது, என்னைக்கு ஆனந்தம் அடையிறது அப்படின்னு அவள் தூண்டுறாளாம். அப்படி தூண்ட
கொஞ்சம் கருணை ஏற்பட்டு சரி இவாளை சிருஷ்டிக்கலாம், இவாளை உபாயத்தை வேதங்களை கொடுக்கலாம், சாஸ்திரங்களை கொடுக்கலாம், உபாயத்தை அனுஷ்டிக்க வைக்கலாம், நம்மோட சேர்த்துக்கலாம், நித்திய கைங்கரத்தை வச்சுக்கலாம்னு அவனுக்கு திருவுள்ளத்துல தோன்றதான். அதனால இவன் சிருஷ்டிக்கிறானா. சிருஷ்டிச்ச உடனே இவனுக்கு அந்த ஆயாசம் தீர்றதுக்கோசரம் அந்த பிராட்டியோட முகத்தை பாக்குறான். இப்படி பார்க்கும்போது இவளா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தேவதேவ திவ்ய மகிஷி வாயை திறந்து நீ சொல்ல மாட்டாளாம், நீ நல்லா படைச்சிருக்கே இந்த உலகத்தை அப்படின்னு வாயை திறந்து சொல்ல மாட்டாளாம். அங்கீகாரிப்பி ஆலோகை தன் கண்களால ஒரு இது பண்ணுவாளாம், ஒரு ஆமோதம் பண்ணுவாளாம், சரி நன்னா படைச்சிருக்கீங்க அப்படி தலையாட்டுவாளாம். அந்த தலையாட்டுதலை எதிர்பார்த்துதான் பெருமாள் சிருஷ்டியே பண்றான் அப்படின்னு இந்த இடத்துல அவள் இப்படி தலையாட்டிட்டானா இவன் ஆனந்தம் நன்னா பண்ணிருக்கீர் அப்படின்னு ஒரு தலையை அசைச்சுட்டா தாயார் அப்படின்னா இந்த பெருமாளுக்கு வந்து அவ்வளவு ஆனந்தம் ஏற்படுறதாம். அப்படி இந்த ஆயாசத்தை எம்பெருமானோட ஆயாசத்தை போக்குற தாயார் அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல ஸ்ரீ அப்படிங்கிற திருநாமத்தை 6 அர்த்தங்கள் சொல்லியிருக்கா நம்ம பெரியவர்கள் பூர்வர்கள். என்ன சொல்றான்னா ஸ்ரீயதே அப்படின்னு அடையப்படுகிறாள், சேத்தனர்களாகிய நம்மால அடையப்படுகிறாள். நம்ம போய் அவளை போய் சேவிச்சு நம்மளோட என்ன பிரார்த்தனையோ அது சொல்றதுக்கோசரம் நம்ம போய் அவளை முதல்ல அடையணும். இதனால்தான் பகவன் நாராயண அபிமதான் ரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய ஸ்ரீலா எனவதிகாட்சி அசங்கேய கல்யாண குணகளா பத்மவனாலயாம்னு தொடங்கி முதல்ல உடையவர் வந்து பங்குனி உத்திர நன்னாட்டுல தாயார் திருவடிகள்லதான் சரணாகதி பண்றார். அதனால இந்த இடத்துல ஸ்ரீயதே அடையப்படுகிறாள். அடுத்தது ஸ்ரயதே நம்ம அடைஞ்ச உடனே இவன் வந்து என்ன அடைஞ்சான் அப்படின்னு தான் போய் பெருமாள் கிட்ட வாதாடுறாளாம். நமக்கோசரம் இந்த ஜீவர்கள் எவ்வளவு குற்றம் பண்ணட்டும் அவளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் போய் வாதாடுறாளாம் பெருமாள்கிட்ட. அது ஸ்ரயதே அப்படிங்கிறது. அடுத்தது ஸ்ரீநாதி ஸ்ருணோதி அப்படிங்கிறது. ஸ்ருணோதி அப்படின்னா நம்ம என்ன பிரார்த்தனைய சொல்றோமோ அது காது கொடுத்து கேட்கிறா. முதல்ல சேத்தனர்களுடைய பிரார்த்தனை நம்ம போய் தாயார் கிட்ட வந்து பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கிறா. அப்புறம் ஸ்ராவயி அந்த பிரார்த்தனைய நாராயணன் கேட்கும்படி செய்கிறார். அடுத்தது ஸ்ருணாதி அப்படின்னு நமக்கு என்ன பாபங்கள் இருக்கோ மோட்சத்துக்கு தடையா உள்ள பாபங்களை கர்மாக்களை அழிக்கிறார். பேரிமாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமேன்னு நம்மாழ்வார் சாதிச்சார். அதன்படி நம்மளுடைய தடையா இருக்கிற மோட்சத்துக்கு தடையா இருக்கிற கர்மாக்களை வந்து ஒழிக்கிறாள் ஸ்ரீநாதி. அடுத்தது ஸ்ரீநாதி அப்படின்னு நம்ம பரிபக்குவம் ஆக்குறோம். கைங்கரியத்துக்கு கைங்கரிய வர்த்தகையா இருக்கும்னு சாதிச்சிருப்ப. அப்போ அந்த கைங்கரியத்துக்கு வேணுங்கிற குணங்களை அத வந்து பரிபக்குவமாக்கி நம்மளுக்கு வேற கைங்கரியமே பிரதானம்ங்கிற அந்த மோட்சத்தை தவிர வேறு ஒண்ணுலயும் விருப்பம் ஏற்படாதபடி நம்மள ஆக்குறா அப்படின்னு இதுல வந்து 6 அர்த்தங்கள் அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு சாதிக்கிறாங்க நம்ம பூர்வர்கள். அதுதான் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று கண்ணடி சேர்ந்த தமருனை அணுக நின்னுடன் சேர்த்து நிற்கு நின்றிருவேன்னு சுவாமி தேசிக பிரபந்தத்துல சாதிக்கிறார். வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து நம்ம சொல்றத கேட்டுண்டு அதை போய் சொல்றா. ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று அப்படின்னு நம்ம வினைகளை அறுத்து தரா, நம்மள பரிபக்குவமாக்குறா. தன்னடி சேர்ந்த தமருனை அழக அப்படின்னு தன்னடி சேர்ந்த அடியவர்களை அவனோட சேர்த்து வைக்கிறா, அவன் அடிய அடையும்படி செய்கிறாள். இப்படி அதோட இப்ப இங்க சொன்ன 6 அததான் இங்க வந்து இந்த பாசுரத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்துள்ளார். அடுத்தது உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சரிதாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷ்ணும் ஸ்ரீயமாஸ்ரயாமக அப்படின்னு இங்க தாயார ஸ்ரீயம் ஆஸ்ரயாமக அப்படின்னு தாயார சரணமாக பற்றுகிறேன் அப்படிங்கிறார். என்ன சொல்றாருன்னா இவளை இங்க ஹர்மியதள மங்கள தீபரேகா அப்படின்னு ரங்கநாச்சியாரை பார்த்து கூப்பிடுற. இந்த ரங்கநாதனோட திருமேனிதான் வந்து அவளுக்கு திருமாளிகையம். ஸ்ரீனிவாசன் அப்படின்னாலே ஸ்ரீ வசிக்கிற இடம். அதுதான் தாயாரோட தாயாருக்கு திருமாளிகை அப்படின்னு கேட்டா பெருமாளோட திருமேனி தான். அப்படி அந்த திருமேனியோட இருக்கிற அந்த பெருமாளுக்கு ஸ்ரீரங்க விமானத்துல ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கா இருக்காளாம் இந்த தாயார். மங்கள தீபரேகா அப்படின்னு நம்ம போன்ற சேத்தனர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்து உபாயத்தை அனுஷ்டிக்க வச்சு எல்லாம் பண்றா அப்படிங்கிறதுக்காக ஞானம் தீபம் தானே ஒளிய கொடுக்கும், ஞானமாகிற ஒளிய கொடுக்கிறாள் அப்படின்னு இந்த இடத்துல மங்கள தீபரேகா அப்படின்னு சாதிக்கிறார். 4வது பாசனம் எத்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தார
தாரதம்யே முராரேகே வேதாந்தா சத்வசிந்தாம் முரவிதுரசி யத்பாத சிக்னை ஸ்தரந்தி கோகோ போத்பாத கேணிச்சுளக்கித பகவத் வைஸ்வரூபியானுபாவா சானஸ்திரீ ராஸ்திரநீதாம் அமிர்தலகரத்தி லங்கனியைர் அபாங்கி அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, பெருமாள் சிருஷ்டிய பண்றார் அப்படின்னா அதுல ஒரு தாரதமியம் இருக்கு, சிருஷ்டியில தாரதமியம் இருக்கு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். அது ஏன் இருக்குன்னா நம்மளோட கர்மானால இருக்கு. அவன் பக்ஷபாதி கிடையாது, எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கணும்னா அவனுக்கு ஆசை. ஆனா நம்ம பண்ண கர்மங்கள்னால தாரதமியம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அது ஏன் பண்றார், எதனால பண்றார், எப்படி, அது எது பிரமாணம் அப்படின்னு பார்த்தா இவளோட புருவ நெருப்பு தான் பிரமாணமா. ப்ரூபங்கா, ப்ரூனா புருவம், அந்த புருவ நெருப்புக்கு தகுந்தாப்புல பெருமாள் இந்த சிருஷ்டிய பண்றானா. அது என்னன்னா, பெருமாள் தாயார் புருவத்தை மேல நெரிச்சானா தேவர்கள் பிரம்மருத்ராதிகள் இவாளெல்லாம் படைச்சுடுறானா. அதுக்கு போய் தாழ்த்தி கீழே நெரிச்சானா புழு பூச்சிகளை படைக்கிறானா, நடுவுல நெரிச்சானா நம்ம போன்ற மனுஷாதிகளை படைக்கிறான். இப்படி தாரதமியம் எதை வச்சு பண்றான்னா இது இவளோட புருவ நெறிப்பு தான் பிரமாணமானது. அப்படி படைக்கிறான், முராரி படைக்கிறான். வேதாந்தா தத்வசிந்தாம் முரபி துளசி எத்பாது ஜிக்னேஸ்வரன். இதுல என்னன்னா வேதங்கள்லாம் பரதேவதை யாரு அப்படின்னு அளவிட போச்சான். அப்போ வேதாந்தா என்ன அளவிட்டுதான், எதை வச்சு இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு அது வேதங்கள்லாம் சொல்லிட்டு அப்படின்னா சிவபதி அப்படிங்கறத வச்சுதான் சொல்லித்தான். யாரோட திருமார்புல பிராட்டி இருக்காளோ அந்த திருமார்பு உடையவன் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்றான். ஆளவந்தாரும் கஸ்ரீ ஸ்ரீயகா பரமசத்த சமாஸ்ரயந்தா கஹா புண்டரீக நயனகா புருஷோத்தமக்கா அப்படின்னு பரதத்துவத்தோட லட்சணத்துல சொல்லிட்டு இருக்கும் போது முதல்ல கஸ்ரீ ஸ்ரீயகா, யார் ஸ்ரீய உடையவனோ அவனே பரம்பொருள். திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொன்னார். திருவில்லா தேவரை தேவேனின் தேவு அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். இப்படி பெருமாளுக்கு ஸ்ரீ அப்படின்னா அவன் பரம்பொருளே ஆக மாட்டான். அதனால இவள் இருந்துதான் அவனை பரத்தத்துவமா ஆக்கறார். அதாவது மீனுக்கு வழவழப்பு, மீன் தொட்டு பார்த்தா எங்க பார்த்தாலும் அது வழவழன்னு இருக்கும். அது போலதான் இந்த பிராட்டிங்கிறவள் தாயார் பெருமாளுக்கு ஏன்னா அகந்தா அப்படின்னு சொல்றா. பெருமாளோட அகந்தையா இருக்கிறவளே இந்த தாயார் தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி இந்த ஸ்ரீபத மாரீச்சன் கூட சொல்றான், அப்பிரமேயம் ஹி தத்தேஜக எஸ்யசா ஜனகாத்மஜா. இவனுக்கு எப்படி ஒளிவு கிடைக்கிறது அப்படின்னா எஸ்யசா ஜனகாத்மஜா, ஜனகாத்மஜ இருக்கிறதுனாலதான் இவனுக்கு ஒளி, இல்லைன்னா அவனுக்கு ஒளி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற. இததான் இத ஸ்ரீஸ்துதியிலும் சுவாமி தேசிகன் பூர்ணம் தேஜஸ் பிரதிபவதி பாதலாட்சாரசாந்தம் அப்படின்னு இந்த இடத்துல இவதான் ஸ்வரூப நிரூபக தர்மம் அப்படின்னு சொல்றாரு. பெருமாளோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னா சத்தியத்துவம் ஞானத்துவம் அமலத்துவம் எல்லாம் இருந்தாலும் சிவபதித்துவம் தான் அவனுக்கு பிரதான அடையாளம். அதனால ஸ்வரூப நிரூபக தர்மம் இதத்தான். யாரோட திருமார்புல பெருமாள் திராட்டியோட செம்மஞ்சு குழம்பு, திருவடியோட செம்மஞ்சு குழம்பு இருக்கோ அவனே பரம்பொருள் அப்படிங்கிறத இங்க வேதங்கள்லாம் அறுதியிடுறது அப்படின்னு பற்ற சாதிக்கிறார். அடுத்தது 9வது ஸ்லோகம். ஸ்ரீயஸ்ரீஹி ஸ்ரீரங்கேஷய தவத கிருத்யாம் பகவத் ஸ்ரீயம் தொத்தோப்யுச்சை வயமிக பணாம ஸ்ருணுதராம் திருச்சௌதே பூயாஸ்தாம் சுகதரளதாரே ஸ்ரவணதரா புனர் ஹர்ஷோத்கர்ஷா ஸ்முகத்து புஜயோ பஞ்சுகசதம் அப்படின்னு சொல்றார். பெருமாள் முன்னாடி போய் பட்டர் நிக்கிறாராம். நின்ன உடனே சொல்றாராம், நான் எதுக்கு வந்திருக்கு பட்டரே அப்படின்னு கேக்குறாராம் பெருமாள். அதுக்கு சொல்றாராம், நான் உன்னோட மனைவியான ஸ்ரீ ரங்கநாச்சியாரை பத்தி பாட போறேன் அப்படின்னு சொல்றான். பெருமாள் நஞ்சனா நம்மளதான் பாட வரப்போறாரு போல இருக்கு, அது சொல்லதான் வந்திருக்காருன்னு ரொம்ப பெருமாள் நினைச்சுட்டாராம். ஆனா இவள் நின்ன உடனே சொன்னாராம், நான் ரங்கநாச்சியார பாட போறேன். சரி, ரங்கநாச்சியார பாட போறீரு, எப்படி பாட போறேன், என்னோட சமமானவள்னு பாட போறீங்களா இல்ல என்னோட தாழ்ந்தவள்னு பாட போறீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்போ பட்டர் சொல்றான், தொத்தோப்யுச்சை வயங்கப்படாம சொல்லுதரான், உன்னோட உயர்ந்தவள்னு பாட, உனக்கு சமமானவள்னு நான் பாட போறதுல உன்னோட உயர்ந்தவள்னு பாட போறேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே பெருமாள் சொல்றாராம், என்னோட உயர்ந்தவள்னு பாட போறேடா. ஆமா பாட போறேன். அதை கேட்டு சுகதரளதாரே சவணதா, உன்னோட காதுல அமிர்த வெள்ளம் பெருக போகுது, உன்னோட கண்கள் மிளிர போகுது, உன்னோட கஞ்சுக சதம்னு உன்னோட புஜயோகோ கஞ்சுக சதம் அப்படின்னு உன்னோட திருத்தோள்ல சாத்தின்னு இருக்கிற அந்த கவச்சம் எல்லாம் வெடிக்க போகுது. நான் ஒவ்வொரு குணமா பாட போறேன். அப்போ உன்னோட ஒவ்வொரு கவச்சமா வெடிக்க போறது. அந்த ஹர்ஷம் ஆனந்தத்துல இப்படியும் பாட முடியுமா அவளோட குணத்தை அப்படின்னு கேட்டு உன்னோட ஆனந்தம் பெருகி உன்னோட இதெல்லாம் உடைய போகுது
அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த இடத்துல ஒரு இது என்னன்னா, வால்மீகி பாடினார் சீதாயா சரித்தம் மகத்து அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பாடினவா பிராட்டி பெருமை பாடினவா அப்படின்னா ராமாயணம் தான் பண்ணினார் அவர் வால்மீகி. ஆனா உள்ள சொல்லப்பட்ட சிறையிறந்தவள் ஏற்றம் சொல்லிட்டு அப்படின்னு. சிறையிறந்தவள் நமக்காக வலிய சிறை போந்தாள். அந்த தேவஸ்திரிகளை காப்பாத்தணும்னு வலிய சிறை போந்தானா சீதை. அவளோட ஏற்ற ராமாயணம்னு நம்ம சொன்னாலும் உள்ள அந்தர்கதமா என்ன இருக்கு அப்படின்னா சீதாயா சரித்தம் மகத்து அப்படின்னு வால்மீகி பாடினார். அடுத்தது லவகுச்சர்கள் பாடினான். இந்த தன் சரிதை கேட்டான் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் அவளோட குழந்தை லவாகுச்சார்கள் மூலமா தன் சரிதைய கேட்டான். தன் சரிதை கேட்டான்னு சொன்னாலும் அந்த இடத்துல சீத்தையோட சரித்திரத்தை தான் அங்க அந்த குழந்தைகள் பாடினானா. ராமர் அந்த ராஜசபையில அதை கேட்கும் போது வஸ்து எவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்த வஸ்து, சீதா பிராட்டி வைபவம் சொல்ல போறது இந்த குழந்தைகள் அப்படின்னு ஆசனத்துல இல்லாம கீழே இறங்கி உட்கார்ந்து அதை கேட்டானோ. இப்படி இவா ரெண்டு பேரும் வால்மீகி பாடினார், லவகுச்சா பாடினா. அடுத்தது சுந்தரகாண்டத்துல இங்க போய் பார்த்துட்டு வர்றார் ஹனுமான். போய் சீதைய பாக்குறார். எப்படி இருந்தா கற்பென்னும் களிநடம் ஆட கண்டேன் அப்படின்னு. கற்பே ஒரு களிநடம் ஆடுறது அப்படின்னு சீதையோட பிரபாவத்தை இங்க ராமன் கிட்ட சொன்னாராம். இந்த வால்மீகி பாடும் போதும் லவகுச்சர்கள் பாடும் போதும் ஹனுமான் பாடும் போதும் விஸ்லேஷம் பெருமாள் பிராட்டிய பிரிஞ்சிருந்தான். ஆனா இங்க பட்டர் பாடும் போது பிராட்டியோட சேர்ந்து கேட்கிறாராம் சீதையோட பெருமை. அப்போ இந்த இடத்துல அதனாலேயே அவருக்கு ஆனந்தம் ஏற்பட்டதான். அதனால இவர் பாட 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 அவரோட தோள்கள் பணச்சு இவரோட குணத்தை பாட பாட தோள்கள் பணச்சு அந்த கவச்சங்கள்லாம் உடஞ்சுதான். இவர் இப்படி பாடுறாருன்னு ரெங்கநாதனுக்கு ஒரு ஆசை வந்துட்டான். நம்ம நாச்சியார் திருக்கோலம் சாத்திக்கலாம், சாத்தின்னு இந்த பட்டர்கிட்ட நம்ம நாச்சியாரை விட நம்ம தான் அழகுன்னு பேர் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாராம். ஒரு சமயம் நாச்சியார கோலத்தை சாத்திக்கிறாராம். சாத்தின்னு பட்டரை கூப்பிட்டு நாச்சியாரோட ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டாராம். நாச்சியார் மாதிரியே வேஷம் போட்டுட்டாராம். எல்லாம் பண்ணிட்டு பட்டரை கூப்பிட்டு, என்ன பட்டரே இப்ப பாருங்க, நானா நாச்சியாரானா தெரியுறதா உமக்கு? நாச்சியாரை விட நான் அழகா இருக்கேனா அப்படின்னா எல்லாம் நன்னாதான் இருக்கு. நாச்சியார் மாதிரியே எல்லா ஆபரணங்களும் இருக்கு, நாச்சியார் மாதிரியே எல்லாம் இருக்கு. ஆனா துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லிய அபிஜன லட்சணாம் ராகவோர் வைதேகி தந்தைய அசிதேக்ஷனான்னு சொன்னார் ஹனுமன். துல்லியசீல வயோவிருத்தா எல்லா வயசு சமமான வயசு, ஷீல குணம் சமமான குணம், வயோவிருத்த வயசு சீலம் எல்லா குணம் எல்லாமே ஒண்ணு. ஆனா தந்தைய அசிதேக்ஷனா அப்படின்னு இந்த தாயாரோட கருணை பார்வையும் விழிக்க முடியாதுன்னுட்டாராம் கடைசியில. அதை கேட்ட உடனே இன்னும் சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. அவ்வளவு கருணை அவளுக்கு இருக்கிறதுனாலதான் நம்மையும் இன்னைக்கு ரட்சிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல அவ்வளவு சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிற ஒரு இது சொல்றா பெரியவா. அடுத்தது 14வது ஸ்லோகம். உத்பாவஸ்தாம் உபனிஷத்து சாபாக நைகா நியந்திரம் ஸ்ரீமத் ராமாயணம் அபிபரம் பிராணிதித்வ சரித்திரே ஸ்மர்த்தா ரோஸ்ம ஜனனியதமே சேதிஹாசை புராணை நின்னுர் வேதான பிச்சதமே துவன்மகிம்னி பிரமாணம் அப்படின்னு சொல்றார். வேதங்கள்லாம் இப்ப ஒரு மிடரா ஸ்ரீ சுத்தம், பூ சுத்தம், புருஷ சுத்தம் எல்லாத்துலயும் உன் கணவனான ரங்கநாதனை தான் பாடுறது. ஆனா சர்வேஸ்வரத்தை தான் பாடுறது. இப்படி பாடும்போது உள்ள சொல்லப்பட்ட ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ பத்னியோ அப்படின்னு சொல்லும் போது பிராட்டியும் சேர்த்துதான் பாடுறது. அந்த இடத்துல அந்த உத்தம அதை மட்டும் இல்ல, வேதங்கள் மட்டும் இல்ல, இதிகாச புராணங்களும் உன்னோட பெருமையை தான் பாடுறது அப்படின்னு சொல்ற. அப்புறம் இந்த இடத்துல இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அபிபரம் பிராணிதித்வ சரித்திரே அப்படின்ற உன்னோட சரித்திரத்தை பாடினதுனாலதான் இன்னும் இந்த ராமாயணம் எல்லாம் ஜீவிச்சிருக்கு அப்படின்னு சொல்றார். என்ன அப்படி இவளோட பிரபாவத்தை பாடினார் ராமாயணத்துல அப்படின்னா பாதிவிருத்தியம், எப்படி பாதிவிருத்திய தர்மத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறத ராமாயணத்தை காட்டப்பட்டிருக்கு. அப்புறம் பிராட்டியோட பெருமை, அப்புறம் சரணாகத ரக்ஷணம், பிராட்டியோட கருணை, இப்படி எல்லாம் வேதாந்தங்கள் இதிகாசம் புராணம் எல்லாம் சேர்ந்து உன் பெருமைய பாடுறதுனாலயே ஜீவிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற. அடுத்தது 17வது ஸ்லோகத்துல திருமதி சரஸ்வதி திருதி சம்பிருதி சித்திஷ்யா சுதாசகி யதோமுகம் சலிஷேத் தவ ப்ரூலதா ததோமுகம் அதேந்திலே பகுமுகி மகம் பூர்விகா விகார்யஷ வசம்பதாக பரிவஹந்தி கூலங்கஷாக. இந்த இடத்துல என்னன்னா பிராட்டியோட கட்டாட்சம் ஒரு சிறு திவலை யார் மேல படுறதோ அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. ரதிர் மதி சரஸ்வதி திருதி சம்பிருதி சித்திஸ்ரீயா. ரதிங்கிற அன்பு
மதிங்கிற அறிவு, சரஸ்வதின்னு சொல்ற கல்வி, திருத்திங்கிற தைரியம், சமிருத்தி அப்படின்னு சொல்ற தனதானிய சமிருத்தி, சித்தி அப்படின்னு காரிய சித்தி, ஸ்ரீயஹா செல்வம், இது எல்லாமே இவளோட சுதாசகி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துலதான் எடுக்கிறார். எதோமுகம் சிஷலிச்சே தவப்ருளதா, உன்னோட புருவ நினைப்பு யார நோக்கி சற்றே திரும்புகிறதோ அவன் கிட்ட இதெல்லாம் தான் முன்னே பகுமுகி மகம் பூர்விகாம்னு கரை புரண்டு ஓடுறான் அவனை பார்த்து. அததான் இங்க ஸ்ரீஸ்துதியிலையும் யஸ்யாம் யஸ்யாம் திஷிகரதே தேவி திருஷ்டி பிரதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோகா, நான் முன்னேன்னு போறது அப்படின்னு. அதாவது பிராட்டியோட கட்டாட்சம் பெற்றவாளுக்கு எல்லா செல்வமும் பெருகும் அப்படிங்கிற. அடுத்தது 21ஆம் ஸ்லோகத்துல எத்பூரே மனசோ எதேவ தமசகா காரே யதத்யத்புதம் எத்காலாத் அபஜேலிபம் சுரபுரி யத்கச்சதோ துர்கதி சாயுஜ்யஸ்ய யதேவ சூத்திரதவா யத்துர்கிரஹம் மத்திராம் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் தவ கிருதே மாதஸ்தமாம் நாசிஷுவோ அப்படின்னு பரமபதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றார். உபய விபூதியுமே பெருமாள் படைச்சது பிராட்டியோட மகிழ்ச்சிக்கு தான், ஆனந்தத்துக்கு தான் அப்படிங்கிற. அதுல இந்த பரமபதத்தை படைச்சது அவளோட ஆனந்தத்திற்கு தான் அப்படின்னு சொல்ற. எத்தூரே மனசோ எதேவ தமசகா பாரே எதற்கெத்தோம், இங்கேயோ மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததா இருக்கு. பிரம்மருத்ராதிகள்லாம் போய் பார்த்து சேவிக்க முடியாததா இருக்கு இந்த பரமபதம் அப்படிங்கிறது. தமசுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு, திரிகுணத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அற்புதங்கள் நிறைஞ்சதா இருக்குது. எக்காலா அபச்சேரிகம், அங்க காலமே நடையாடாது. அப்படி சுரபுரி எத்கச்சதோ துர்கதி, யாருக்கும் போறதுக்கு சரணாகதனை தவிர போகிறதுக்கு யாருக்கும் முடியாத இடமா இருக்கு. சாயுஜ்யத்துக்கு பிறப்பிடமா இருக்கு. அப்பேற்பட்ட என் வாக்காலையும் பாட முடியாததா இருக்கு. நீ அருளின அந்த வாக்கு, அந்த வாக்க கொண்டு கூட பாட முடியாததா இருக்கு. எது? தத் விஷ்ணோஹோ பரமம் பதம், உன்னுடைய கணவனான விஷ்ணுவோட பரமபதம். அத எம்பெருமான் உன்னுடைய லீலைக்காகவே வச்சுருக்கான், நீ ஆனந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வச்சுருக்கான் அப்படிங்கறத 21ஆவது ஸ்லோகத்துல சொன்னார். அப்புறம் 28ஆவது ஸ்லோகத்துல ஸ்வரூபம் சுவாதந்திரியம் பகவதீதம் சந்திரவதனே त्वदास्तेषोत्कर्षात् भवति खलु निष्कर्ष समये तुमासीत् मातः श्रीः कमुदुरितम् इद्धन्त्व विभवः तदन्तर्भावात् त्वां नवृदकपितत्ते श्रुतिरपि அப்படின்னு இதுல சொல்றார். அது என்னன்னா, பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஸ்வரூபம் சுவாதந்திரியம், அதாவது ஞானத்துவம் சத்தியத்துவம் அமலத்துவம் ஈஸ்வரத்துவம் பரத்துவம் சுவாதந்திரியம் எல்லாமே சமமா இருந்தாலும் ஸ்ருதிகள்லாம் அவனை சொல்றது எதுக்கு? நபிரதகபிதத்தே ஸ்ருதி அப்படி, நீயும் அவனும் பிரிஞ்சவனே கிடையாது. அகலையிலே இறைவன் அலர்மேல் மங்கவரமா இருப்பா, தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் அப்படின்னு. எப்பவும் நீ பிராட்டிய பெருமாள் பிராட்டியை எப்பொழுதுமே பிரிவதே கிடையாது. அவனுக்கு நீ பத்னியாவும் சகல ஜெகன் மாதாவாம் சகல லோகத்துக்கும் சேஷியாவும் இருக்கிறதுனால உன்னை தனியா பாடணுங்கிற அவசியம் இல்லை. சந்திரவதனியே அப்படின்னு இந்த இடத்த தாயார கூப்பிடுற. குளிர்ந்த நிலவு போன்ற திருமுக மண்டலம் உடையவளே, நீ ரெண்டு பேரும் பிரிஞ்ச தத்துவம் இல்ல, ஒரே தத்துவம். இவள் தான் அவனுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம். அதனால உன்னை தனியா சொல்லணும் அப்படிங்கிறது உன்னை கொண்டே அவனை நிரூபிக்கிறோம். திருமால் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிதான் சொல்றோமே வழிய தனியா பெருமாள நாராயணன் அப்படின்னு சொல்றதுல ஸ்ரீமன் நாராயணன், நீதான் அவன் தர்மியாவும் நீ அவனுக்கு தர்மமாவும் இருக்க. அதனால ஸ்ருதிகள்லாம் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு பார்க்கவே இல்லை. அவனை சொல்ல இடத்தெல்லாம் எம்பெருமானை சொன்ன இடத்தெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டு ஆயிட்டு அப்படின்னா, எங்கெல்லாம் பெருமாளை பத்தி பேசுறாளோ அங்க பெருமாள் பிராட்டியையும் பத்தி பேசுனதுனால தனியா ஒன்னு சொல்ல வேண்டாம். அது நீங்க ரெண்டு பேரும் பிரியாத தத்துவம். அடுத்தது 30ஆவது ஸ்லோகத்தை அபாங்கா பூயாம்சோ எதுபரி பர பிரம்ம ததபூத் அமீயத்த தித்ரா சஜசத மகாதி தததராத் அத ஸ்ரீராம் நாயஸ்ததுபயமுஷன் சுவாம் பிரணிஜகௌ பிரசஸ்தி சாராஜ்யோ எதபிச்ச புரி கோஷகதனம் அப்படின்னு இந்த இடத்துல யார் மேல இவளோட கடைக்கண் பார்வைப்பட்டதோ, அதாவது பிரம்மருத்ராதிகள் சிறு திவளைப்பட்டவாள்லாம் பிரம்மருத்ராதிகள் ஆயிட்டா ஒரு நாட்டோட செல்வ செழிப்பு எப்படி இருக்கும்னா அந்த ராஜாவை பார்த்தாதான் தெரியுமா. அது போல இவாள்லாம் இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கா அப்படின்னா அதுக்கு காரணம் பிராட்டி தான் அப்படிங்கிற. அப்போ இந்த வரிசையா எல்லாரும் நின்னுட்டு இருக்கான், இவளோட கடைக்கண் பார்வை பட்டுண்டே இருக்கான். யாருக்கு சிறு கட்டாட்சம் படுத்துதோ அவ தேவ
பிரிச்சு பார்த்தாலோ அது பரபிரம்மம் ஆயிடுது அப்படின்னு இந்த இடத்துல பரபிரம்மம்ங்கிறது இவளோட கட்டாட்சத்தினாலதான் பரபிரம்மம் ஆனான் அப்படிங்கறத சொல்ற. அடுத்தது 34வது ஸ்லோகத்துல யுவத் பாதௌ துர்யேபி அபரவசதா சமன பிறத் பாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்க சுலபான் त्वयि ஸ்திரீ त्वैकान्तान् பிரதிமபதி பாராட்டிய கருணா க்ஷமாதீன் வா போக்தும் பவதி இவையோர் ஆத்மனி பிதா அப்படிங்கிற. இந்த இடத்துல பெருமாளுக்கும் பிராட்டியும் குணங்கள் ஒன்னா இருந்தாலும் ஆண்மைக்குரிய குணங்கள் எல்லாம் இவர் பெருமாள் எடுத்துக்கிற தண்டகரத்துவம் சுவாதந்திரியம் அதெல்லாம் பெருமாள் எடுத்துக்கிறான். இவர் என்ன பண்றா, ஸ்திரீ துவைக்காந்தான் ஸ்திரீகளுக்குரிய குணங்களான மிருதிமபதி பாராட்டிய கருணா அப்படின்னு கருணை, மிருதுத்தன்மை, பாராட்டியம், பரதந்திரனா இருக்கிறது, பெருமாளுக்கு பரதந்திரனா இருக்கிறது, க்ஷமை, இதெல்லாம் ஸ்திரீ துவைக்காந்தான் அப்படின்னு ஸ்திரீகளுக்குடைய குணங்கள். இத ரெண்டு பேரும் ஒரு லோகத்தையே நிர்வாகம் பண்ண போறா. அவ ரெண்டு பேரும் தனக்குன்னு குணங்களை பிரிச்சுக்கிறான். அவாவா சங்கல்பத்தினால அவ இவையோர் ஆத்மனி பிதா அப்படின்னு ரெண்டு பேரும் தனக்கு இந்த குணங்கள் இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பத்தினால தனக்கு தானே பிரிச்சுக்கிறா அப்படின்னு இந்த இடத்த சாதிக்கிற. அடுத்தது 36ல பிராட்டியோட மிருதுத்தன்மை கல்யாண குணம், அதாவது திருமேனிக்கையோட கல்யாண குணத்தை சொல்ற. அங்கம் தே மிருது ஷீத முக்த மதுரோ தாரை குணை கும்பதக க்ஷீராப்தே கிம் ருஜீஷதா முபகதா மன்யே மகார்காஸ்தக இந்து கல்பலதா சுதா மதுமுகா இத்யாவிலாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்தகிருத்தி மகதம் திவ்யம் பபுர்னார் பக்தி அப்படின்ற. அதாவது இந்த பெருமாள் மந்திரமலைய வச்சு கடைஞ்ச திருப்பார்கடலை கடைஞ்ச க்ஷீரோத சம்பவை அப்படின்னு இவளுக்கு திருநாமம். அந்த ஸ்ரீரோதம்னு திருப்பார்கடல்ல இருந்து ஆவிர்பவிச்சாள் இந்த பிராட்டி. அவளோட கூட என்ன பிறந்தது அப்படின்னா இந்து கல்பலதா சுதா மதுமுகா அப்படின்னு இந்து சந்திரன், கல்பலதான கல்பக்கொடி, சுதா அப்படின்னு அமிர்தம், மது, தேன் இதெல்லாம் அவதரிச்சுதான் பிராட்டியோட. இதோட சாரமெல்லாம் சேர்ந்து பிராட்டியோட திருமேனியா எடுத்தான். இந்துவோட குளிர்ச்சி, கல்பலத்தையோட வள்ளல் தன்மை, சுதாவோட அமிர்தத்தோட அதோட ரசம், மதுங்கிற இனிமை எல்லாம் அதோட சாரமெல்லாம் சேர்ந்து பிராட்டியா உருவகிச்சு திருப்பார்கடல்ல இருந்து அவதரிச்சுதான். அப்படிப்பட்ட திருமேனி உடையவள். சாரமானதெல்லாம் இவள் எடுத்துட்டா. இப்போ இந்து கிட்டையும் கல்பலத்து கிட்டையும் சுதா கிட்டையும் என்ன இருக்குன்னா சக்கை தான் இருக்கான் அப்படின்னு பட்டருக்கு தோன்றது. அப்படி சொல்றாராம். அப்படி ரசமான எல்லாத்தையும் நீ எடுத்துட்ட, இப்போ அவகிட்ட இருக்கிறது சக்கை தான் அப்படின்னு சொல்ற. அடுத்த 38வது ஸ்லோகம். இது தியான ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இத தியானம் பண்ணிட்டேதான் தாயார சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த இதை அருள் செஞ்சுட்ட. ஏக்கம் நெஞ்சு நதிக்ஷமம் மம பரஞ்சா குஞ்சிய பாதாம்புஜம் மத்தியே விட்டர புண்டரீகம் அபயம் விந்யஸ்ய ஹஸ்தாம்புஜம் துவாம் பஷ்யேம நிஷேதுஷீம் பிரதிகலம் காருண்ய குலங்கஷ ஸ்பாராபாங்க தரங்க மம்ப மதுரம் முக்தம் முகம் பிப்ரதி அப்படிங்கிறார். ஸ்ரீரங்கத்துல நவராத்திரியில 7வது நாள் திருவடி சேவை ஆகும். திருவடி சேவை ஆகும் நாச்சியாருக்கு. திருவடி சேவைன்னு ரொம்ப பிரசித்தம் அங்க. அப்ப அந்த திருவடியை சேவிக்கணும். அத மனசுல வச்சுட்டு இங்க பெட்டர சாதிக்கிறதா பூர்வர்கள் நிர்வாகம் பண்ணியிருக்கா. என்னன்னா வலது திருவடி தாமரை போன்ற திருவடி, அவளுக்கு சம்பந்தப்பட்டது எல்லாமே தாமரை தான். தாமரை முகம், தாமரை கைகள், தாமரை திருவடிகள் எல்லாமே, தாமரை கண்கள். இப்படி பெருமாளுக்கு தாமரையை ஒத்து எல்லாம் இருக்கோ அது போல இவளுக்கும் தாமரையை ஒத்து எல்லாம் இருக்கு. ஒரு திருவடி தாமரையை மடக்கிண்டும், ஒரு திருவடி தாமரையை நீட்டிண்டும், ஒரு கையில அபயஹஸ்தம் வச்சுட்டும், ஒரு கைய மலர்கள் ஏந்திண்டும், மலர்ந்த திருமுகத்தோட காருண்ய கூடிய கட்டாட்சத்தோட இவள் சேவை சாதிக்கிறாள். எங்கன்னா மத்தியே விட்டர புண்டரீகம் அபயம்னு நடுவுல தாமரை மலர்ல நடுவுல சேவை சாதிக்கிறாள் அப்படிங்கறத இந்த இடத்துல தியான ஸ்லோகமா, இந்த ஸ்லோகத்தை தியானம் பண்ணிட்டே இந்த தாயார சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த தியான ஸ்லோகமா இதை அமைச்சிருக்க 38வது ஸ்லோகத்தை. அடுத்தது 42வது ஸ்லோகம். தாதாருந்து தமேவ பங்கஜரஜ ஷேடி பிரிஷா லோகிதைஹி அங்கம்லா நிருதாம்ப சாஸ்திகௌ லீலாரவிந்த கிரஹ லோலாதே வனமாலயா ஹரிபுஜோ ஹாகஷ்ட சப்தாஸ்பதம் கேன ஸ்ரீரதி கோமளா துருத்தியம் பாச்சாம் விமர்தக்ஷ்ணா அப்படின்ற. இதுல என்ன சொல்றாருன்னா மிருதுத்துவம். தாயார் எவ்வளவு மிருது, பூசிப்பிடிக்கும் மெல்லடிகள்னு பெருமாளை சொல்ற. அதே போல மிருதுத்துவம் இவளுக்கும் உண்டு அப்படிங்கிறார். பாதாருந்து தமேவ பங்கஜரஜ ஸ்டேடி பிரிஷாலும், அதாவது தாயார் பத்மத்துல எழுதியிருக்கா. இந்த பத்மத்துல காலை தொங்க விட்டு எழுதிட்டு இருக்கும் போது அந்த தாமரையோட துகள்கள்லாம் இவள் கால்ல பட்டு அது உறுத்துறதுதான் இவளோட திருவடிக்கு. அவ்வளவு மார்தவம் உடையவளாம்.
அப்புறம் சேடி பிரிஷா லோகித்தை அந்தரங்க அவளுக்கு கைங்கரியம் பண்ற பெண்கள்லாம் சேடி பெண்கள்லாம் இவளை உத்து பாக்குறாளாம், எங்கெங்கெல்லாம் ஆபரணம் சாத்தலாம், இவளுக்கு எப்படியெல்லாம் அழகு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு இவ உத்து பாக்குறதுனாலே அவளோட திறமையை சிவந்து போயிடுறதாம். அவ்வளவு மிருதுத்தன்மை உடையவளாம் அவ. அதே போல அங்கம்லா சாகசகிதம் லீலைக்காக கையில புஷ்பம் பிடிச்சுட்டு இருக்காளாம். அந்த புஷ்பத்தை ஏந்தறதுனாலேயே அவளுக்கு கைகள் நோகுமோ அப்படின்னு பட்டருக்கு தோன்றதான். அது போல திருமார்பு, பெருமாளோட திருமார்புல இவள் எழுதியிருக்கா, அதுல வனமாலை இருக்கு, அதுல ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கான். அப்படி ஊஞ்சல், அது வனமாலையே ரொம்ப மிருதுவா இருக்கும், அதுல ஊஞ்சல் ஆடினா என்ன ஆயிட போகுது. ஆனா கூட பட்டருக்கு தோன்றதான், இவளுக்கு இந்த மாலையில கட்டி ஊஞ்சல் ஆடுறதே இவளுக்கு கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். இவ்வளவுதையும் சொல்லிட்டு, இப்படி நான் என் முன் சொற்களை கொண்டு ஒன்ன பாடிட்டேனே, உன் திருமேனியோட குணங்களை பாடிட்டேனே, இதனாலயும் உனக்கு நோகுமா அப்படின்னு சொல்றாராம். அப்ப அதுக்கப்புறம் நினைச்சுக்கிறான், நீ தந்த வாக்காச்சே, அது எப்படி அவன் பரிமளம் தெளிச்ச மாதிரினா இருக்கும், பன்னீர் தெளிச்ச மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுக்கிறாராம் இந்த இடத்துல 42வது ஸ்லோகத்துல. அதுக்கு அடுத்தது 48வது ஸ்லோகம். எதி மனுஜ திரஷ்டாம் லீலையா துல்யவிருத்தி அனுஜனுர் அனுரூபா தேவி நாவாதரிஷ்ய அசரசம் அபவிஷ்யன் நர்மநாதஸ்ய மாதக தரதர தரவிந்தோ தந்தகாந்தாய தாக்ஷி அப்படின்னு இந்த 48வது ஸ்லோகத்துல மாதா அப்படின்னு கூப்பிடுற பிராட்டிய கூப்பிட்டு சொல்ற, அப்பப்போது உன்னோட எம்பெருமான பரித்ராய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சத்தமாமி யுக்கே தர்மத்தை ஸ்தாபிக்கவும் துஷ்டர்களை நிரசிக்கவும் சாது சம்ரட்சணத்துக்கோசம் அப்பப்போது பெருமாள் அவதரிக்கிறானாம். விஷ்ணு புராணத்துல சொல்ற, ஜெய்வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீ கணபாயினி தேவத்தே தேவதேகம் மனுஷ்யத்வேஷ மானுஷி ராகவத்தே அபவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மனி அப்படின்னு பெருமாள் அவ்வப்போது பிறக்கும் போதெல்லாம் பிராட்டியும் கூடவே பிறக்கிறான். அவ தேவஜாத்தியா அவன் பிறந்தா, இவ தேவியா பிறக்கிறா. அவ திரியக்கா பிறந்தா, இவளும் திரியக்கா பிறக்கிறா. அவன் சிங்க உருவுல பிறந்தா அக்கேத்த உருவம் கொண்டு இவளும் பிறக்கிறா. இப்படி விடாம பிரியாம ரெண்டு பேரும் பிறந்துட்டே இருப்பாளாம். எதுக்குன்னா இந்த உலகத்தை ரட்சிக்கணும். அவளுக்கு முதல்ல என்ன காரியம்னே உலக ரட்சணம் தான், லோக சம்ரக்ஷணம் தான். அதுக்கோசரம் இந்த சாது சம்ரக்ஷணம் அப்படின்னா பெருமாளே சாது சம்ரக்ஷணம்னு அவதரிச்சாருன்னா அவ பெருமாளை விட கருணை வாய்ந்தவள் இவள் அவதரிக்காம இருப்பாளா? அதனால இவனும் கூடவே அவதரிக்கிறா. ராகவனா பிறந்தா சீதையா பிறக்கிறா, கிருஷ்ணனா பிறந்தா ருக்மணியா பிறக்கிறா, இப்படி கூடவே அவதரிக்கிறாள் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த இடத்துல பட்டர் சொல்ற, அனுஜனு அனுரூபா தேவி நாவாதரிஷி அசரசம் அபவிஷ்யம். நீ அவனுக்கு தகுந்தா போல நீ அவதரிக்காம போயிருந்தேன்னா, அனாவாதிர்ஷிய நீ அவதரிக்காம போயிருந்தா அவனோட அந்த அவதாரம் எப்படி அசரசமா விரசமா இருக்கும், ரசமற்றதா இருக்கும். பெருமாள் மட்டும் அவதரிச்சு எல்லா லீலைகளும் பண்ணா ஒரு ரசமே இருக்காது. கூடவே இவள் இருக்கிறதுனாலதான் அந்த ரசம் ஏற்படுறது அப்படின்னு இந்த தாயாரோட பெருமைய சொல்ற. அடுத்து 50வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். மாதர் மைதிலி ராட்சசி துவயி ததை வார்தா பராதா ஸ்வயா ரக்ஷந்தியா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா பாகம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்தி க்ஷமௌ ரக்ஷத சானஸ்தாந்திர மகாகசுகய சாந்தி ஸ்தவாஸ்மி அப்படின்னு இதுல ராம கோஷ்டிய ஒரு தராசு தட்டுலயும் சீதா கோஷ்டிய ஒரு தராசு தட்டுலயும் வைக்கிறாளாம். பார்த்தானா ராமனோட தராசு தட்டு சற்றே தாழ்ந்து இருக்கான், சீதையோட தட்டு கொஞ்சம் உயர்ந்து இருக்கான். ராமஸ்ய கோஷ்டி கிருதா அப்படின்னு ராமனோட கோஷ்டி சற்று தாழ்ந்து போயிடுது சீதைய பார்க்கும் போது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல மாதர் மைதிலி அப்படின்னு தாயார கூப்பிடுறா. ரங்கநாச்சியார மைதிலி, சாட்சாத் மகாலட்சுமி தானே, அவ சீதை தானே, அதனால மைதிலி அப்படின்னு கூப்பிடுறா. அவ என்னன்னா எதனால தாழ்ந்தது அப்படின்னு சொல்றாருன்னா, இவன் என்ன பண்ணா, காகம் தஞ்ச விபீஷணம், ராமன் என்ன பண்ணா, சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியத கிருதம் மம அப்படின்னு சொல்ற. நான் ஒருத்தனை சரணாகதி பண்ணின்னு ஒருத்தன் வந்தான் அப்படின்னா, சரணம்னு என்கிட்ட ஒருத்தன் வந்தானா அவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இத என்ன பண்றா, அப்படி வந்தவாதான் காகமும் விபீஷணனும் சரணம்னு வந்தா. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன அப்படின்னு சொல்றாரு அவர். மித்ரனா வந்தா கூட நான் விடமாட்டேன் அப்படின்னு. ஆனா வரணும்னு எதிர்பார்க்கிற. ஆனா இங்க தாயார் கருணை உள்ள படிச்சவன் இல்லையா, அவன் என்ன நினைக்கிறா, ராட்சசி உன்கிட்ட சரணம்னு புகாது. அப்பதான் அதாவது சொல்லுவா, அபராதம் பண்ணி கை காயவே இல்லை, கீரை கையா இருக்கு, அபராதங்களோட நிறைஞ்ச ராட்சசி, அவ்வளவு துன்புறுத்தா. ஹனுமான் சொல்றாரு, உன்னை இவ்வளவு துன்புறுத்துறாளே, இவாளை நான் என் கையால வச்சு கசக்கி கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்ற. அப்ப இவ சொல்றா,
உலகத்துல யார் பாப்பம் பண்ணல, பாப்பானாம்பா சுபானாம்பா வதார்கானாம் கமங்கம காரியம் கருணமார்கேன ந கஷ்டித்ன அபராதி. உலகத்துல யார் தான் பாவம் செய்யல, நீ பண்ணலையா நான் பண்ணலையா இல்ல ராமன் தான் பண்ணலையா? உலகத்துல பாவம் செய்யாதவாளை இல்லையே. அதனால இவாளுக்கு என்ன, அவன் தலைவன் சொல்றதை இவா கேட்கணும், அதனால இவா பண்றாளே வழி, இவாளுக்கு எந்த ஒரு என்ன துன்புறுத்தணும்னு ஒரு இதுவும் அவளுக்கு இல்ல, அதனால அவளை ரட்சிக்கணும் அப்படின்னு சரணாகதின்னு சொல்லாத அந்த ராட்சசிகளையும் ரட்சித்தாள் அப்படின்னு இந்த இடத்துல. அதனால இவளோட தராசு தட்டு சற்றே உயர்ந்திருந்துதான். ஏன்னா அவன் எதிர்பார்க்கிறான், அது சொல்ற எதிவா ராவண ஸ்வயம், சுக்ரீவன் சொல்ற போய் பாரு ராவணா சரணம்னு விபீஷணன் வந்திருந்தான்னா மித்திர பாவத்தோட வந்திருந்தா கூட நிஜமா மித்திரன்னு சொல்ல வேண்டாம், மித்திர பாவத்தோட வந்தானோனோ அவனை கூட்டிட்டு வா. சரி அங்க போய் பார்த்துட்டு ராவணன் வந்திருக்கான் திருப்பி வந்து எங்கிட்ட கூட்டின்னு வரட்டமான்னு எனக்கு அனுமதி கேட்காத, நீ போயிட்டு அவன் ராவணனே வந்திருந்தாலும் கூட்டிட்டு வா, திருப்பி வந்து என்கிட்ட கேட்க வேண்டாம், அவன் பொய்யே சொல்லிட்டு வந்தாலும் வந்தாங்கிறது இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்ற. இந்த இதுல வந்து அசோகவனத்துல சீத்தை இருக்கும் போது ராவணன் தன்னோட ஆசைக்கு இணங்கும் பாரு அவளை ரொம்ப வற்புறுத்துறான். அப்போ அத சொல்றா, மித்திரமௌபைக்கும் கருத்தும் ராமஸ்தானம் பரிசதா பதம் சா அனிச்சதா கோரம் வயாசோ புருஷ ரிஷபக அப்படின்னு ராமனோட கோரமான வதத்துல இருந்து உன்னை நீ ரட்சிக்கணும்னு நினைச்சேன்னா நீ போய் அவன்கிட்ட மித்ரன் அப்படின்னு அவன்கிட்ட கை குலுக்கிக்கும். ஏன்னா இவன் ராஜா, இலங்கைக்கு ராஜாவை போய் சரணாகதி பண்ணன்னு சொல்ல முடியாது. அதனால ராமன்கிட்ட போய் நீ மித்திரனாவது ஒரு ஸ்நேகம் பண்ணிக்கோ, அப்ப அவன் அவனை ரட்சிப்பான் அப்படின்னு சொல்றா. அததான் பின்னாடி இவள் சொல்றா, மித்திரம் உபயிக்கும் கருத்தும்னு இவ சொல்லி கொடுத்த அந்த சரணாகத ரட்சணத்தை தான் பின்னாடி ராமன் வந்து மித்திரபாவேன சம்பிராப்தம்னு விபீஷணன் வரும்போது சொல்றாராம். இவள் தான் அந்த சரணாகத ரட்சணம்ங்கிறத தாயார் தான் இங்க சொல்லி கொடுக்குறா ராமனுக்கே அப்படிங்கிறதுனால இவளோட தட்டு உயர்ந்திருக்குது அப்படின்னு இங்க ஒரு பூர்வர்கள் சொல்லியிருக்கா வியாக்கியானத்துல. அது போல இங்க வந்து ஒரு ஐதிகம் என்னன்னா, ஆழ்வான் தூரத்தாழ்வான் கிட்ட கேக்குறான், கருணையில ஆளவந்தார் எப்படிப்பட்டவர், ராமானுஜர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேக்குறாராம் ஆழ்வான் கிட்ட. ஆழ்வான் சொல்றாராம், அதுக்கு பெருமாள் படி இருக்கும் ஆளவந்தார் பிராட்டி படி இருக்கும் உடையவர். ஏன்னா இவர் காரிய கருணை ராமானுஜர். யார் ஆளவந்தாரோட ஜாஸ்திகள், அதாவது ராமானுஜருக்கு முன்னாடி விட்ட ஆச்சாரியர்கள்னா அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியாரா இருக்கா. எல்லாரும் போய் 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 அவரை அனுவர்த்திச்சு கைங்கரியம் பண்ணி அர்த்தம் வாங்கிட்டா. ஆனா இவர் காரே கருணை ராமானுஜர், அதனால ஆசையுடையோருக்கெல்லாம் கூறும் அப்படின்னு பேசி வரம் பறித்தார் அப்படின்னு அங்க சாதிச்சபடி இங்க வந்து அந்த கருணை வந்து ஆளவந்தார் கருணையை விட ராமானுஜருக்கு கருணை ஜாஸ்தி அப்படிங்கறத இங்க ஆழ்வான் சொன்னார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. அடுத்து 51ஆம் ஸ்லோகத்தை மாதர் லக்ஷ்மி எதைவ மைத்திலஜன ஸ்தேனாத்தேவயம் தாத்யேக ரசாபிமானசுபகை பாவைரிகா முத்ரஜ ஜாமாதா தகிதஸ்தவேதி பவதி சம்பந்த திருஷ்டியாகரி பஷ்யேம பிரதியாமயாம ச பரீச்சாரான் விவஷ்யமச்ச. இது என்ன சொல்றாருன்னா, மாதர் லக்ஷ்மி, மேல மாதர் மைத்திலின்னு கூப்பிட்டாரு, இங்க மாதர் லக்ஷ்மி. இவர் என்ன சொல்றார், நான் உன்னை எப்படி மதிக்கிறேன் அப்படின்னா, மைத்தில ஜனங்கள்லாம் எப்படி மதிச்சாலோ, மிதிலா தேசத்து ஜனங்கள்லாம் ராமனை எப்படி மதிச்சாலோ அப்படி நான் உன்னை மதிக்கிறேன் அப்படின்றார். இப்போ மிதிலை ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாளா, சீத்தை மணாளன் அப்படின்னா ராமனை மதிப்பாளாம், நேர தசரத புத்திரன் கோசல ராஜா அப்படின்லாம் மதிக்கிறது அவளுக்கு தெரியாது. உங்க சீத்தையோட கணவன், அதனால நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இங்க பற்ற சொல்றாதான், என் அம்மாக்கு கணவன் நீனு, என் தாய்க்கு கணவன், அதனால நான் உன்னை மதிக்கிறேன் அப்படின்னு ஜாமாதா தகிதஸ்தவேதி பதி சம்பந்திய திருஷ்டா ஹரி, நீ இந்த ஹரியான எம்பெருமான் என் தாய்க்கு கணவன் அப்படிங்கிறதுனால உன்னை மைதில ஜனங்கள் எப்படி மதிச்சாலோ ராமனை, அது போல நாச்சியார் சம்பந்தம் விட்டு நான் உன்னை மதிக்கிறேன் அப்படின்றாராம் இந்த 51ஆம் ஸ்லோகத்துல. அப்புறம் 52ல பிதேவத்வத்ரேயாஞ்சன்னி பரிபூர்ணா கசீஜனே ஹிதஸ்ரோதோ விருத்தியா பவதி ச கதாச்சித் புருஷதீஹி கிமேதன் நிர்தோஷ கைல ஜெகதீஹி தொம்முச்சிதைஹி உபாயே ஸ்மாரிய ஸ்வஜனேசி மாதா தத்திசி. இவர் மாதா இல்லையா, அதனால குழந்தைகள் பண்ற தப்ப பெருமாள் கிட்ட எடுத்து சொல்வா. எப்படி அம்மா ஆத்துல வந்து அம்மா வந்து குழந்தைல ஏதாவது தப்பு பண்ணானா அப்பா கோச்சுக்க போறாளேன்னு சொல்லி அப்பா கிட்ட முபாயற்பா பார்த்து, நான் நேரம் பார்த்து காலம் பார்த்து அவர் கோபமா இல்லாத போது அவ என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி அதுக்கப்புறம் அவளை ரட்சிக்க
ரட்சிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி ஒரு மாதாவானவள் எப்படி உபாயம் பண்றாளோ அது போல நம்ம போன்ற நாமெல்லாம் அவளுக்கு குழந்தை இல்லையா, அதனால நம்ம போன்ற ஜீவர்கள் பண்ற இத பாபங்களையும் உபாயை விஸ்மாரிய மறக்க செய்யறாளாம். நல்ல உபாயங்களை பண்ணி அவனுக்கு எடுத்து சொல்லி அதை மறக்க செய்கிறாள் அப்படிங்கிற. அடுத்து 54வது ஸ்லோகம். அதிசயிதவான் அப்திம்நாதோ மமந்த பபந்ததம் ஹரதனுரசௌ வல்லி பஞ்சம் பவஞ்சச மைதிலி அபிதசமுகீம் லூத்வா ரக்ஷக பந்தமனத்தயத கிமிவ ந பதிகர்த்தா துவச்சாடு சுஞ்சு மனோரதக அப்படின்னு இந்த இடத்துல உன்னுடைய கணவனான பெருமான் ரங்கநாதன் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான். அதிசயிதவான் அப்திம்நாதோ அப்படின்னு நீ பிறந்த இடமான திருப்பார்கடலை தேர்ந்தெடுத்து அங்க சயனிச்சுட்டான். அப்புறம் அந்த திருப்பார்கடல்ல மமந்த பவந்த அப்படின்னு அந்த திருப்பார்கடலை கடைந்தான். அப்புறம் சேர்த்து கட்டினான் அந்த கடல்ல. ஹரதனுசம் வள்ளி பஞ்சம் பபஞ்சச்ச மைத்திலி உனக்கோசரம் அந்த சிவதனுசம் குளிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிட்டான். அப்படி தசமுகியும் லூத்வா ரக்ஷ கபந்தம் அனர்த்தயத்துன்னு தசமுகின்னு சொல்ற அந்த ராவனோட 10 தலைகளை அறுத்து போட்டான். இப்படி பண்ணா எதுக்கு? தொச்சாடு சுச்சுமன உன்னோட மன உகப்புக்காக, உன் மேல அவனுக்கு உள்ள ஆசையினால இத்தனையும் செஞ்சான். அப்ப என்னையும் ரட்சிக்காம விடுவானா அப்படின்னு கேக்குற. அடுத்தது 56வது ஸ்லோகம். ஜன்மபவன பிரீத்யா துர்தார்ணவம் பகுமன்யசே ஜனனி ரைத பிரேம்னா புஷ்ணாசி தத் பரமம் பதம் உதுதி பரமப்யோப்ரோ விஸ்பத்ய மாத்ருச ரக்ஷண க்ஷமவிதி தியாபூய ஸ்ரீரங்கதாமணி மோதசே அப்படின்னு ஜனன பவன பிரீத்தியா துர்தாரணமும் பகுமன்யசே. பிராட்டி என்ன பண்ணாலாம், அவளோட பிறந்த இடமான திருப்பார்கடலை ரொம்ப மதிப்போட இருந்தாலாம். ஜனனி பவன பிரீத்தியா துர்கார் ரொம்ப ஆசையோட இருந்தாலாம் அந்த துர்காரணவத்துல பார்க்கடல்ல. பகுமன்யசே. அடுத்தது ஜனனி தனித்த பிரேம்னா கிருஷ்ணாசி தத்பரம் பரமபதத்தை மிகவும் உயர்ந்து மதிப்போட பார்த்துட்டு இருந்தாலாம். அங்க வசிச்சாலாம். எதனாலன்னா தான் புக்ககம் அது பரமபதங்கள் பிறந்த இடத்த மதிச்சா, புகுந்த இடத்த மதிச்சா. உததி பரமவியோம்னு விஸ்மிருத்திய மாதுர சரக்ஷணம். ஆனா இவள் மாதாவா இருக்கா இல்லையா, அதனால என்ன பண்ணாலாம், அதெல்லாம் மறந்துட்டாளாம். விஸ்மிருத்தியான மறந்துட்டாளாம். பரமவியோமத்தை மறந்துட்டாளாம், துர்காரணவத்தை மறந்துட்டாளாம். எதுக்கு மறந்துட்டு சமமிதி தியாபியஸ் கருணையோட நமக்கோசரம் ஸ்ரீரங்கதாமணி மோதிசி இந்த ஸ்ரீரங்கத்துல எங்களுக்காகவா எங்களுக்காகவா எழுதியிருக்க, மறந்து போய் அதெல்லாம் விட்டுட்டு இங்க எங்களுக்கோசரம் இங்க இருந்து எங்களை ரட்சிக்கவா வந்த அப்படிங்கிற. இந்த இடத்துல பட்டர் சொல்வாராம், ரங்கநாதன் இந்த சந்திரபுஷ்கரணி கரையில சயனிச்சதே என்ன ரட்சிக்கதான் அப்படின்னு வாராம். சந்திரபுஷ்கரணி கரையில ரங்கநாதன் சயனிச்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா நம் போன்ற ஆசிரிதர்களை ரட்சிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல சொல்றார். ஸ்ரீரங்கதாமணி மோதசேன்னு அதை விரும்பி ஸ்ரீரங்கத்தை தேர்ந்தெடுத்து நீ வந்துட்டியே எனக்கோசரம் அப்படிங்கிற. அடுத்தது 57வது ஸ்லோகத்துல. ஔதாரிய காருணிக ஆசிரித வத்சலத்வ பூர்வேஷு சர்வமதிஷாயித மத்ரமாதக ஸ்ரீரங்கதாமி எதுதான்ய துதாகரந்தி சீதாவதார முகமேதது அம்சயோக்யா. ஔதாரியம், காருணிக்கம், ஆசிரித வத்சலத்துவம் இதெல்லாம் தாயாரோட குணம். ஔதாரியம் வள்ளல் தன்மை, காருணிக்கம் கருணை, ஆசிரித வத்சலத்துவம் ஆசிரிதர்களுக்கு வாத்சல்யம் உடையவளா இருப்பா. இப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம ரங்கநாச்சியார்கிட்ட நம்ம அனுபவிக்கலாம். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல போனா இதெல்லாம் ரங்கநாச்சியார் திருமேனிலேயே நம்ம சேவிக்கலாம், அதெல்லாம் அனுபவிக்கலாம். அதை அனுபவிச்சவாளுக்கு அது நல்லா தெரியும். இது எப்படி இவளுக்கு வந்தது அப்படின்னா, பூர்வேஷு சப்தம் அது சாயுத மத்திரமாதக ஸ்ரீரங்கனா சீதாவதார முகமேதி, அதாவது சீதாவதாரம் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டாலாம் பிராட்டி. இங்க பின்னாடி ஸ்ரீரங்கத்துல நம்ம இருக்க போறோம். இந்த மாதிரி ஜீவர்களுக்கெல்லாம் இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் காட்டணும். அதனால சீத்தைய அவதரிச்சு இந்த குணங்கள் எல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிப்போம். அப்பதான் பின்னாடி ஸ்ரீரங்கத்துல இவாட்ட காமிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சீதா அவதாரம் பண்ணி அதை எடுத்துண்டா பிராக்டிஸ் பண்ணிண்டா அப்படிங்கறத சொல்ற. அடுத்தது 58வதுல. ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வஹதே நித்யஹ அஸ்மை ந கிஞ்சித் உச்சிதம் கிருதமித்யதாம்ப த்வம் லஜ்ஜசே கதய கோய உதார பாவஹ. இந்த இடத்துல அஞ்சலி வைபவம் சொல்ற. ஒருத்தன் ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் தாயார வழியில போகும்போது இந்த அஞ்சலி வைபவம் எல்லாம் தெரியணுங்கிறது இல்ல, ஏதோ கை கூப்பிட்டு போயிட்டான் போற வழியில. சரி இந்த பக்கம் தாயார் சனத்துக்குன்னு சொன்னா, அதனால ஒரு கைய கூப்பிட்டு போவோம் அப்படிங்கறதுனால அப்படியே ஒரு கைய கூப்பிட்டு அவன் மாட்டுக்கு போனா. நான் தாயார் எப்படி இருக்கா, என்ன கேது, அஞ்சலி என்ன, அதோட வைபவம் என்ன, அதோட பெருமை என்ன, கொடுப்போம் எதுவுமே தெரியாது அவனுக்கு. ஆனா சும்மா பண்ணிட்டு போனான். அதுக்கே அவன் என்ன பண்ணான்
அப்படின்னா ஐஸ்வர்யம், அக்ஷரகதியும், பரமம் பதம்பா. ஐஸ்வர்யத்தை கொடுத்தா, அக்ஷரகதி கொடுத்தா, கைவல்யத்தை கொடுத்தா, பரமம் பதம்பா. அவள்கிட்ட இருக்கிறதா உயர்ந்த இது என்ன? பரமபதம். மோட்சத்தையே கொடுத்தா என்ன? கஸ்மைச்சித்த அஞ்சலி பரம் பகதேவி. ஒரு தர அஞ்சலி பண்ணதுனால அவ இவ்வளத்தையும் கொடுத்தாள். கொடுத்துட்டு இன்னும் உனக்கு கொடுக்க ஒண்ணும் இல்லையே அப்படின்னு வருந்துறாளாம். அதனால தாயாரை செமிக்கும் போது அவள் சற்றே குனிந்திருப்பாள். இப்படி குனிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிறது. வெட்கப்படுறாளோ தாயார், நம்மள்கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்லையே அப்படின்னு வெட்கப்படுறாளோ அப்படின்னு பட்டருக்கு தோன்றதான். இந்த அஞ்சலி வைபவம் அப்படின்னு சில ரகசியமா ஒண்ணு அஞ்சலி வைபவமே சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. ஆள வந்தார் வதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித்து யதா ததாபாபி சத்ருத்கிருதஞ்சலி ததைவ முஷ்ணாதி சுபான்ய சேஷதக சுபானி புஷ்ணாதி நஜாது கீயதே அப்படின்னு இந்த அஞ்சலியோட வைபவத்தை சொல்ற. அஞ்சலியோட பெருமையை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தன் ஒரு யதா ததாவாபி தெரிஞ்சோ தெரியாமலையோ கைய கூப்பிட்டான் அப்படின்னா அது என்னத்தை கொடுக்கும்னா சுபானி புஷ்ணாதி அசுபானி முஷ்ணாதி அப்படிங்கிற. அசுபங்கள் எல்லாம் போக்கி சுபங்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்ற. இங்க பெருமாள் திரௌபதி ஜனாகதி பண்றா. தேயே சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிதாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்யவபு திருத சங்கச்சக்கரக சங்கச்சக்கர கதாபாணே துவாரகான்லி அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு பண்ற சரணாகதி பண்றா. இவ கோவிந்தான் கூப்பிட்டு கை கூப்பினதுக்கு பெருமாள் மகாபாரத யுத்தம் வரைக்கும் ஆரம்பத்தில இருந்து பாண்டவர்களுக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் நடத்திட்டே வந்தான் வாழ்க்கையில. கடைசியில யுத்தம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டான். ஆனாலும் அவன் புறப்பட்டு போகும்போது சொல்றான், இவன் கோவிந்தான்னு கூப்பிட்டதுக்கு நான் ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு வருந்தி போறான். அவன் எப்படி வருந்தினாலோ அதே போலயே தாயார் இங்க கதைய கோய உதார பாவம், உன்னோட உதார பாவம் இப்படி இல்ல வெட்கப்படும்படியா பண்றதே ஒண்ணு அப்படின்னு பட்டர் சொல்ற. எல்லாத்தையும் கொடுத்து ஒண்ணும் கொடுக்கலையே அப்படிங்கிற. அப்புறம் 59 60 சரணாகதி பண்ற. 61வது ஸ்லோகத்துல ஸ்ரீரங்கே சரதசதம் சரசகுருத் வர்க்கேன நிஷ்கண்டகம் துக்கம் சுசுகஞ்ச தாசிய ரசிகாம் முக்த்வா சமிருதிம் பராம் விஷ்மத்பாத சரோருகாந்தரவ சியாமத்வம் அம்பாபிகா சர்வம் தர்மம் அப்பி துவமேவ பவனக ஸ்ரீபூர்வ பஸ்மாத் கிருபாம்னு இந்த ஸ்ரீகுண கோஷத்தை தலை கட்டுற. அதுல என்ன சொல்றாருன்னா ஸ்ரீரங்கே சரதஸ்ததம் சரசுகுருத் வர்க்கேன நிஷ்கண்டகம். பட்டரோட ஆசையை வெளிப்படுத்துறார். என்னன்னா ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்த அப்படின்னார். ஸ்ரீரங்கத்திலேயே இருந்துட்டு சரதசதம் 100 வருஷங்கள் சகசுகுருத் வர்க்கேன தனியா அனுபவிக்கல. நான் சுகசுகுருத்தோட சேர்ந்து அந்த நித்தியமா நடக்கிற உற்சவங்களும் அங்க நித்தியமா உன்னை சேவிக்கிறதா இருக்கட்டும், உன்னோட குண அனுபவங்களா இருக்கட்டும், எல்லாமே எப்படி பண்ணணும்? சகசுகுருத் வர்க்கேன நிஷ்கண்டகம். அதை நீதான் தலைவு கட்டி கொடுக்கணும், என்னோட இந்த பிரார்த்தனையை ஏற்கணும் அப்படின்னு சொல்ற. ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு 100 வருஷம் இருந்துட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. அதுவும் எப்படி கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாயின்னு ஆண்டாள் இருந்தான். சுகசுகுருத் வர்க்கேன நிஷ்கண்டகம். பாகவதர்களோட இருந்து சேர்ந்து நான் அதை இந்த கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்டார் பட்டர். அதை தாயாரும் தலை கட்டி கொடுத்தார். நமக்கும் அந்த பிரார்த்தனைய தாயார் பெருமாளோட திருவடிகள்ல வச்சுட்டு அடியன் கூறுங்க, ஏதாவது தவறு இருந்தா க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசி அசேஷ ஜெகதீ சித்ரீம் வந்தே வரத வல்லபாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியன்மா ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்லோகம் படிச்சிருப்போம், ஆனா மீனிங்கோட சொல்றப்ப அதை கேட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை இனி நம்ம படிக்கிறப்போ இதெல்லாமே நினைவோட படிப்போம். அது ரொம்ப 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 பாக்கியத்தை கொடுக்கும்மா. அடியன்மா ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய. இருந்தது ரொம்ப நல்லா சாதிச்சீங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது, அனுபவிச்சோம் நன்னா. அந்த ஸ்லோகத்தை அடுத்தது நம்ம சேவிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஆத்துல சேவிப்போம் சில செலவுகள்லாம். ஆனா இப்ப அடுத்த இது நம்ம அதை கத்துக்கிறது தான் நம்மளோட இதுவா இருக்கு. அடியன் தன்யூஸ்மி. ரொம்ப அருமையா இருந்ததுமா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அப்படியே கௌசல்யா
கோதர் ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சொல்லுங்க கோதர். ரொம்ப நல்லா இருக்குதுமா எல்லா ஸ்ரீகுணரத்ன கோஷத்தை அப்படியே சொல்லும் பொழுதே ஸ்ரீரங்கநாயகி தாயாருடைய அப்படியே அங்கேயே இருக்கிற மாதிரியே ரங்கநாச்சியாருடைய அந்த சந்நிதியிலே இருக்கிற உணர்வு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அர்த்த விசேஷங்கள்லாம். அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய ராமானுஜாய தாயாரை பத்தி நல்லா இருந்தது. ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதி ராமானுஜாய. அடியேன் சுபா. சொல்லுங்க. மாமா மாமி பேசுறேன். சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரீரங்கத்திலேயே ஸ்ரீரங்க வாசல் நித்திய ஸ்ரீ நித்தியமங்கலம்னு நினைச்சுட்டு இருக்கிறது ஸ்ரீரங்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆயுசோட பகவான் நன்னா வச்சிருக்கணும். எல்லாரையும் நிறைய சத்சங்கமா கழிச்சுட்டே இருக்கணும். வணக்கம் எங்களுக்கு எல்லாம் நீ சொல்லிண்டே இருக்கணும். பெரும் பாக்கியம்மா. ஸ்ரீமதி ராமானுஜாய அடியன் ஸ்ரீமதி சுபா. శ్రీమతి రామానుజాయ అత్యద్భుతం శుభా, అత్యద్భుతం. ரொம்ப நல்லா சொன்ன శుభా. శ్రీమతి రామానుజాయ శుభా. శ్రీమతి రామానుజాయ గాయత్రి. அக்கா கௌசல்யா ஆமா, அவனும் போதையும் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை நமக்கு. அது எல்லாரும் பேசும்போது இது வரல. ஆனா கண்டிப்பா அவளோடது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? சொல்லும் போது தடைப்பட்டது அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். தேங்க்யூ தேங்க்யூ. அடி சூப்பரா இருந்தது. ஸ்ரீமதி ராமானுஜாய. அடி அவங்க ரொம்ப நல்லா அற்புதமா இருந்தது. ஒரு அந்த முக்கியமான ஸ்லோகத்தை எடுத்து ஸ்ரீகுணரத்ன ஸ்லோகத்துல கோஷத்துல இருந்து எடுத்து அழகா ஒரு இதுலயும் எப்படி தாயார இது பண்ணிட்டாருன்னு அழகா ரொம்ப அழகா சொன்னேன். பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம். அடியனுக்கும் பாக்கியம் கிடைச்சது. அடி ஸ்ரீமதி ராமானுஜாய. நமஸ்காரமா. ஸ்ரீமதி ராமானுஜாய. அந்த இவ்வளோ குறுகிய டைம்ல இந்த குணரத்ன கோஷம், ஸ்ரீகுணரத்ன கோஷம் ஃபுல்லா அப்படியே அடியவங்களுக்கு, அதுவும் இந்த 50வது மாதர் மீட்டில் இந்த சரணாகதி பண்றத அப்படியே கேட்கும்போது அப்படியே ஸ்ரீரங்க நாயகி தாயார் கிட்ட அடியவங்கெல்லாம் சரணாகதி பண்ணி தாயாரை அப்படியே தத்ரூபமா அடியவங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காண்பிச்சுட்டு அப்படியே தரிசனம் பண்ணோம். அந்த வார்த்தை இல்லாம அவ்வளவு தத்ரூபம், அதாவது ரொம்ப குறுகிய காலத்தை இவ்வளவும் இத்தனை குணரத்ன கோஷம் ஃபுல்லாவும் அடியவங்களுக்கு இவ்வளவு எளிமையா சொல்ல முடியுன்றது தேவதீர் தான்மா. அது திருவடிக்கு பல்லாண்டு முதன்மைகள் பண்ணாமா. அடியே அடியன் மாஸ்டர்